அந்த அன்பு ஈடு செய்ய முடியாத கடன். நான் போன வாட்டி வேற கடனை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இதுக்கு எத்தனை வீடுகள் எத்தனை படங்கள் செய்தாலும் தீர்க்க முடியாத ஒரு கடனாளியாக என்னை ஆக்கி இருக்கிறது தமிழகம், இந்தியாவும் கூட. இதில் இனி நடந்த விஷயங்களை பற்றி எனக்கு அங்கலாய்ப்பதோ அல்லது கண்ணீர் வடிப்பதோ அர்த்தம் இல்லை. அப்போவே கண்ணீர் வடிக்கல, இப்போ எதுக்கு வடிக்கணும்? இப்போ கண்ணீர் என்று எனக்கு வந்தால் இந்த அன்பினால் வரும் ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கும். அது என்னை தேடி வந்த வீட்டு சாவிகளும் வீட்டு பத்திரங்களுடைய நகல்களும் செக்கும் கேஷும் எனக்கு இதற்கெல்லாம் அருகதையற்றவன் நான் என்பதை மட்டும்தான் எனக்கு சொல்லியது மனதிற்குள். இவ்வளவு அன்புக்கு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இவ்வளவு அன்பை என்கிட்ட கொடுக்குறாங்க? வெறும் ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷத்துக்கும் இந்த நான் செய்த 200 படத்துலேயும் இவ்வளவு அன்புக்கான ஈடு இல்லையே என்று யோசிக்கிறேன். இந்த மாதிரி மக்களின் அன்பினால் தான் தலைவர்களும் அமைச்சர்களும் மன்னர்களும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் சாமியார்களும் எல்லாருமே வாழ்வது இந்த மாதிரி அன்பு. அதற்கு நான் எப்படி இதை ஒரு வாய்ப்பாக ஏற்றுக்கிறேன். சுயநலமான வாய்ப்பு, கூப்பிட்டா வருவேங்கிற தைரியத்தில் கூப்பிட்டேன். அடிக்கடி இந்த மாதிரி புலி வருது சொல்ல மாட்டேன் நான், ஏன்னா சொன்னதும் இல்லை. நான் இங்கே படம் இப்பொழுது கிட்டத்தட்ட 500 தியேட்டர்களில், நான் என்னமோ பழி வாங்கியே தீரும், உங்களுக்கு பணத்தை ஈட்டியே கொடுப்போம் என்ற ஒரு வெறியுடன் ரசிகர்கள் செயல்படுவது மாதிரி எனக்கு இருக்கு. கடந்தானா இன்னும் எவ்வளோ வேணா வாங்க, நாங்கள் தீர்த்து வைக்கிறோங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு அதில் கேட்குது. அதுக்காக வாங்க மாட்டேன், இனி ஜாக்கிரதையாக இருப்பேன். உங்களுடைய அதுவும் தமிழகத்தின் அன்பு வெள்ளம் எனக்கு நார்த்திலேருந்து எதிரொலிக்குது. வடநாட்டிலிருந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டு, எவ்வளோ பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் என்பதை தமிழகத்திலிருந்து கேட்பதை விட நார்த்திலிருந்து எனக்கு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கிறது. அங்கேயும் படம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு சில நாடுகள் இதை வெளியிடவில்லை இன்னமும். அதில் ஒரு வருத்தம். முக்கியமாக மலேசியா, துபாய் போன்ற இடங்களில் அது வெளியிட்டால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம், அதுவும் முஸ்லிம் சமூகம் பார்க்க வேண்டிய படம், பார்த்து பெருமைப்பட வேண்டிய படம். இதில் என்னன்னா, இதோடைய மேஜர் கான்டென்ட் என்னவோ, உட்கருத்து என்னவோ, ஒரு படத்தின் கௌரவம் என்னமோ, அதை தவிர வேற எல்லா கௌரவங்களும் இதற்கு வழங்கப்பட்டு விட்டன. பேச்சுரிமை பற்றியும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பற்றியும் பேசப்பட்டது. ஆனால் இதில் இருக்கும் கலை அது பாராட்டப்படும் பொழுதுதான் உலக தரத்தில் எனக்கு இந்த சினிமாவை உருவாக்கி தந்த எனது சக கலைஞர்களின் பெருமை வெளியே வரும். இன்று சொல்லுகிறார்கள், நான் ஒரு ஆங்கில படம் பார்த்தேன், யூரோப்பியன் ஃபிலிம் மேக்கர் பொலான்ஸ்கியுடைய படத்தை பார்த்துவிட்டு அப்படியே நேரே உங்களுடைய படம் பார்த்தேன், அப்படியே அந்த படத்தின் தொடர்ச்சி மாதிரி எனக்கு இருந்தது என்று சொல்வது தமிழனுக்கும் எனக்கும் கிடைத்த மாபெரும் பெருமையாக நினைக்கிறேன். முக்கியமாக என்னுடைய சக இயக்குனர்கள் அவர்களெல்லாம் கொடுக்கும் பாராட்டு எனக்கு உழைப்பதற்கான உத்வேகத்தை கொடுக்கிறது. இதில் இன்னும் நியூயார்க்கில் ஒரு ஃபண்ட்ரைசர் ஒன்று செய்ய இருக்கிறோம். அது 15ஆம் தேதி நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அங்கும் ஹிந்தி விஸ்வரூப் விழாக்கோலம் காண இருக்கிறது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ராய்ட்டர்ஸ் போன்ற பத்திரிகைகளில் சாதாரணமாக தமிழ் சினிமாவுக்கு இத்தனை நல்ல விமர்சனமோ இடமோ கிடைக்காத நேரத்தில் உயர் பதவி அளித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அருகதையுடையவனாக இனிமேல் தான் நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு தோன்றுகிறது. தொடர்ந்து விஸ்வரூபம் 2ஆம் பாகத்தின் ஒரு அறிவிப்பாக கூட இதை வைத்துக் கொள்ளலாம். அது பாக்கி இருக்கிறது, இன்னும் கதை சொல்ல பாக்கி இருக்கிறது. கதை என்ன முடியலன்னு தான் படமே முடியுது. உங்களில் சிலர் இன்னைக்கு காட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா? ப்ரெஸ் யார் பார்த்தாங்க? ஓகே, டிட் யூ லைக் இட்? தேங்க்யூ. ஸோ மற்றவர்களும் நீங்கள் பார்க்க வேண்டும்.
இதில் ஏனென்றால் பணத்தளவில் இல்லை என்றாலும் மனத்தளவில் நீங்கள் எல்லாம் எனது பங்காளிகளைப் போல் வேலை செய்திருக்கிறீர்கள். நான் ஒரு ஊடகத்தை தமிழ் ஊடகம் தமிழன் என்ற நிலையெல்லாம் மறந்து எனக்கு கௌரவம் அளித்த இந்த மீடியாவுக்கு நான் விமர்சனத்தை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த அன்புக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த அந்தத்துக்கு தகுதியுடையவனாக இனி சொல்ல போகும் விஷயங்கள் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்ற கடமை உணர்வை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். என்னுடைய கலை செருக்குக்கோ அல்லது என்னுடைய அந்தஸ்துக்கோ இனி எந்த தகுதியும் இல்லாமல் செய்துவிட்டீர்கள். இனி நான் யார் தெரியுமா என்று உங்களிடம் கேட்க வேண்டாத அளவுக்கு உலகுக்கு நீங்கள் என்னை பற்றி எனக்கு அருகதை உள்ளதை விட அதிகமாக எடுத்துச் செல்லிவிட்டீர்கள். இது ஏதோ அவையடக்கம் என்று நினைக்காது. உலக சினிமா தெரிந்தவன் நான். என்னை விட சிறந்த கலைஞர்கள் ஏழ்மையில் வாடிச்சாவதை பார்த்தவன் நான். அதனாலதான் நான் கலங்காமல் நின்றிருந்தேன். நடிகர் திலகத்தெல்லாம் நான் போய் வீட்டில் பார்த்துருக்கேன். இப்போ நான் இருக்கிற இந்த ரூம் மாதிரி 3 மடங்கு அதிகம் உள்ள வீட்டில் இருந்து மடிந்தார்கள் அவர்கள். எனக்கு அதுக்கெல்லாம் பயம் இல்லை. ஆனால் விட்டு செல்ல போகும் அந்த சொத்து அல்லது என்னுடைய தடம், என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் என்ன என்பதை பற்றித்தான் நான் இனி ஆலோசிக்கப் போகிறேன். உங்களின் நன்மதிப்பை பெறுவதும் விமர்சனம் மாறி வரலாம். ஒரு வாட்டி 5 கொடுப்பீங்க, 4.5 கொடுப்பீங்க, 0 கொடுப்பீங்க. பட் என்னுடைய முயற்சியின் உத்வேகம் எவ்விதத்திலும் குறையாது என்பதை இங்கு உறுதியளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காலமும் வயோதிகமும் வர்த்தகமும் என்னை எப்படி நடத்தும் என்று எனக்கு தெரியாது. எப்படி வேண்டுமானாலும் நடத்தும். அந்த வியாதிகளையும் மிஞ்சி உங்களுக்கு நல்ல படம் கொடுக்க முயற்சிப்பேன். ஏன் படத்தை பற்றியே பேசிட்டு இருக்கேன்னா அது மட்டும்தான் பேசுவேன். நான் எனக்கு வேறு தெரியாது. அடுத்து என்ன அரசியலுக்கு வரப்போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அது 35 வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க. இதே பதிலைத்தான் சொல்கிறேன். எனக்கு தெரிந்து நான் செய்வதற்கான பயிற்சி இதற்காக மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நல்ல தகுதியுள்ளவர்கள் தான் அந்தந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதில் திண்ணமான நம்பிக்கை உடையவன் நான். அதனால்தான் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் இவ்வளவு வலுவான வீரர்களாக இருக்கிறார்கள். அதேபோல் அரசியலுக்கு வரணும் ஒரு பெரிய பயிற்சி வேண்டி இருக்கிறது. அதற்கான பயிற்சியை எடுக்கும் எண்ணமும் மன வலிமையும் எனக்கு இல்லை. நேர்மை ஒரு பெரிய இடைஞ்சல். அதனால் நான் அதற்கு வர வாய்ப்பில்லை. என்னை கேட்டாங்க முந்தி சின்ன பையனாக இருக்கும்போது, நீங்கள் ஏன் அரசியலில் குதிக்கலைன்னு. ஐயோ அவ்வளோ உயரம் குதிக்க முடியாதுங்க, நான் ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு. நான் புரிந்தவர்கள் புரிந்து கொண்டு சிரித்தார்கள். இகழ்ந்தவர்கள் இகழ்ந்து விட்டு என்னை ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டார்கள். இனிமேலும் அவ்வாறே இருக்க கடவுது என்று வேண்டிக் கொண்டு உங்கள் அன்பிற்கு என்றென்றும் நன்றி சொல்லிக்கொண்டு நீங்கள் மறுபடியும் என்ன வேறு ஏதாவது மாயாஜாலில் 85 ஷோ போட்டிருக்கு. ஸோ இது அன்புக்கு அளவு இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் நான். இது வர்த்தகத்தின் அளவு. இதை விட எனக்கு அதை பார்த்து ரசித்தோம் பிடித்தது என்று சொல்வது தான் பிடித்திருக்கிறது. நான் இந்த இடத்தையெல்லாம் ரசிப்பார்கள் என்று நினைத்திருந்ததற்கு அப்பாலும் சென்று ரசிப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. என்னை உங்கள் ரசிகனாக மாற்றி இருக்கிறது விஸ்வரூபம். Now, in English, you have become like an emergency service, I seem to be calling pretty often nowadays. But this time, it's not about an emergency. It's about my need to tell you that I would never be able to repay the love that you have shown, the justice you have shown through the limited time I have to live in this world. So I have to tell you the kind of overwhelming flood of love that I've received. I think this is the kind of naive and honest love that makes leaders, politicians, even religious leaders and stars like me,
with or without disturbance. Just simply you decide to love someone and they are there. I am one such fortunate person. I have to tell you that this moment, without naming names, all the peers who sort of supported me through it, the list of them, I didn't make calls, I didn't even call, we don't wish each other on birthday occasions. We are not aloof, but we know, we acknowledge each other's presence. But I was overwhelmed by the speed with which they reacted on my behalf. When I called them to thank, they said, no, it's not just only for you. It's for all of us, and if we don't do this much, we'll be ashamed of ourselves, is what they said. They further belittled me. I don't know how to say thank you. And those people who sent their documents of their houses in Xerox and said, you can use it the way you want, I'm going to return it to them all, as I had said in a press release. They were ready to send me house keys. They've sent me cash, check, and some of them from the professional profile, could not possibly afford it. And that's very touching. What can I do is that I can continue doing work that will hopefully please them, take my cinema to a better place than where I left it. I'm not talking about the rest of them. And I don't deserve, the others don't deserve to be compared with me. I'm in a very lucky position now, without much of an accident. I've survived thanks to all of you who took it up as if it were your cause. And everywhere I go, I'd see a different smile now. I don't know what I've done to deserve it, except tell you that I'm in trouble. I mean, for this, if there is so much kindness, I wonder why then we have riots. I am truly surprised at this broad spectrum and how suddenly our civil society can lean to one side, to the ugly side, very quickly. I think we all have a responsibility to see to it. I must thank my fans who have kept great patience. I'm not only talking about the organized social service unit that I run, that's only 10 lakhs. I'm talking about, these are people, my soldiers, who would fight for only good causes, and that to fight it with non-violence and logic rather than muscle and violence. And they've all stood, taken insults, tried not to give it back in the same coin, and above all, they have, for my sake, policed Tamil Nadu. And they've helped the police in their function also. So our civil force has increased. People with civic responsibility have increased thanks to my brothers. They've shown immense maturity in dealing with the situation. I must tell you that Tamil Nadu has not seen riots like North, like Bombay, and with this incident, I have this vague dream that we never will. And I'll do all that I can as an artist to strengthen this process, to cement this process. And whoever comes in between, I'll take on with my faculty, with my property, and with my art. If it is needed again, I'll be there. It's not a fight, it's a requirement. Nobody can hold my nose and ask me to stop breathing. Nobody has known to have committed suicide by holding their nose. Your own system will kick in and stop you from doing it. That is the system that is kicked in Tamil Nadu. And we realize what's good for us and let go of this pincer-like pinch on the nose. I thank all of you, the media and my fans, and even the man on the street. I had to go to sign in the registrar office in a public place. You have to go there. And they were kind enough, because the office was crowded, they brought the notebook so I could sign it in the car.
And what was most touching was one lady who's probably earning 100, 200 bucks a day, and not more. She's saying, don't sign it, don't sign it. She thought I'm signing away my property. I couldn't see for a while. My eyes were filled. Thank you, India. Thank you, Tamil Nadu. But see to it that artists like me don't get into this kind of trouble again. Because I'm a lone person. You saw how difficult it was for me to contend. Enormous power. I'm a small man. There are many small men but great artists in this country and women. It's our duty now, yours especially, now that I know the might of your media. You must always keep your eyes open. I know that we need sensational news, but certain wars are fought without sensation, both on the oppressor's side and on the victim side. So sensitize those issues, because those who will suffer in future are my brothers. Wanted to know, some of my fans are very concerned that I have knocked out portions of the film. I must thank my Muslim brothers for leaving my film intact and only muting for those fundamentalists who believe that I have offended. They have removed, but the rest of the country doesn't suffer those mutes. So as I said in my letter in the Facebook, the freedom of expression is intact. It's only the sound that's been clipped in places. Speech, in other words. So, otherwise, I thank the government of India for looking into it, a fresh look. I will not arrogate myself to say that Vishwarupam is responsible for this. I think it was long overdue, and this was one little instrument which the government thought would be useful. I thank them, and I think it should be speedily done. There are many more reforms to be done in the industry, and I'll talk to my DTH partners as well and see how best we can take forward that, because that is also a technology I believe is here to stay. And I'll come back with more news, but not necessarily to trouble you with a press meet, but I'll come back. I want you to see the film, and for once tell me whether all my troubles were worth it, and all that noise that was raised against the film was necessary or logical at all. When you see the film, you will understand that I have maintained my position. I have not indulged in any kind of subterfuges or euphemisms. I love India. And நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அதனால தேதி சொல்ல தெரியல. பட் we are working. அதாவது நான் 11ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சுன்னால் இப்போ ஃபெப்ரவரியில் ஒர்க் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஒரு மாதம் தள்ளி போயிடுச்சு, இந்த குழப்பம் இல்லை. பட் we are working. Unit has already started working for Vishwarupam Part 2. நான் அவங்ககிட்ட அவங்களுக்காகவும் பண்ணுறான். இப்போ எனக்காக கெஞ்சி முடிச்சுட்டேன். என் சகோதரர்களுக்கும் கெஞ்ச வேண்டியிருந்ததுன்னா நான் கெஞ்சுவேன். ஏன்னா இது ஒத்துமையாக இருக்க வேண்டிய நேரம்னு எனக்கு தோணுது. இன்னும் பல இடையூறுகள் வரும், ஜாதிக்கு ஜாதி இடையூறு வரும், கல்ச்சரல் டெரரிசம் பல வண்ணங்களில் வந்து கொண்டிருக்கின்றன என்று அதையெல்லாம் மாற்ற வேண்டும். நம் நோக்கி அன்பன்றி வேறு மருந்தில்லை. அதுதான் நான் எழுதின வரிகள். எதுங்க? அதாவது கருச்சிதைவு ஏற்பட்டாலும் காதல் சிதையாது. இன்னும் சொல்ல போனால் கரு சிதைந்து போனால் காதல் கூடும், அடுத்த மகப்பேரை நோக்கி. சீன்ஸ் இல்லைங்க, அதுதான் என்னுடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. நீங்கள் அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா சீன்ஸாக எதுவுமே, காட்சியாக எதுவுமே தடைப்படவில்லை.
டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குமா? மியூட் பண்ணது டேஸ்ட்லெஸ்னஸ் தான், ஆனால் படத்தில் டேஸ்ட் குறையாது. అవునండి, இந்த கதை தானே வேற எந்த பக்கம் போகும்? திடீர்னு ஆன்மீகம் நோக்கி போக வழி இல்லை. அதுவும் நான் எடுக்கிற పడం మళ్ళా ఆస్తికం వైపు వెళ్ళదు నా చిత్రాలు. రాదు అనే నమ్మకం నా ముస్లిం బ్రదర్స్ ద్వారా నాకు వచ్చింది. And they said you do, we are there with you because we know your intention is not. கணக்கு புத்தகம் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் மாதிரி நினைச்ச போது முடிக்க முடியாது, ஆரம்பிக்க முடியாது. அது கடைசியாக படித்து பார்க்கணும். அது டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட்னு வாங்க, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கெடு. அதனால தான் பல பேர் அதை வந்து வேத புத்தகமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அது வந்து ஒரு இதனுடைய பயன் அவ்வளோதான். அது வந்து படத்தை இயக்காது என்பது என்னுடைய, இயக்கக்கூடாது என்பதும் இயக்காது என்பதும். ஏன்னா நீங்கள் சொல்லப்பட்ட எல்லா பண்டிதர்கள் சொல்லும் பல விஷயங்கள் விஸ்வரூபத்தில் கிடையாது. பண்டிதர்கள் சொன்ன பல விஷயங்கள் தேவர் மகனில் கிடையாது. அந்த தடைகளையெல்லாம் விஞ்சி விஞ்சித்தான் உங்கள் ரசனையும் எனது பயணமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. Of course, I have sent a couple of letters. Even day before yesterday, I have asked for a meeting. I would like her to see. She is now the CM. Before that, she's a peer in the industry and a senior. I would like her to see this film because we have tried to do excellent work, take our effort. I'm not saying, arrogating myself to say that I've taken Tamil cinema forward. That's not my purpose. It's only my endeavor to take my work forward and my technicians' work. And I think we have done it, and I'll be very proud to show it to her, to all my peers. And we must remember that for the past half a century, only cinema people have come to power in this state. எப்படிங்க எனக்கு புரியல. அந்த விரதத்தை முடித்துக்கொண்டு என் படத்தை பார்ப்பாங்கன்னு நம்புறேன் நான். படைப்பாளிகளுக்கு தமிழகத்தில் சுதந்திரம் விஸ்வரூபம் படத்தை வெளியிடுறது பல சங்கடங்களை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்க. இல்லை, சுதந்திரம்ங்கிறது வந்து அதாவது பிகம் த சேஞ்ச் யூ வாண்ட்னு காந்தியார் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சுதந்திரத்தை நம்ம தான் அவருக்கு கொடுங்க இவருக்கு கொடுங்கன்னு கேட்குறத விட என் சுதந்திரத்தை நானும், அவர்கள் சுதந்திரத்தை அவர்களும் பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு சினிமாவுக்கும் நம்ம எத்தனை கோணத்திலிருந்து நாங்கள் தணிக்கை பெறுவது இல்லையா? இந்த இதில் என்னுடைய சினிமா பிடிக்காதவங்க ஒரு 6 பேர் இருப்பாங்க. அதுக்காக சினிமாவை நிறுத்தவோ மாற்றவோ திருத்தவோ முடியாது என்பதுதான் நியதி. நீங்க படம் பார்த்துட்டீங்களா? அப்ப நீங்க இன்னொரு வாட்டி பாருங்க, எனக்கும் வசூலாகும், உங்களுக்கும் புரியும். இப்போ தமிழ் ரசிகர்கள் நடிக்காம திரும்பி வந்தால் மறுபடியும் அடித்து துரத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போஸ்டர்லாம் போட்டாங்க. நான் பேரி ஆஸ்பானுக்கு அனுப்பிச்சிருக்கேன், உங்கள் படத்து போஸ்டர் இப்போவே வந்துருச்சுன்னு. ஏன்னா இங்கே சென்னையில் மற்ற ஊர்கள்லாம் நானும் திரு பேரி ஆஸ்பான் அவர்களும் இருக்கும் படங்கள் போட்டு அந்த செய்தி அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ we all know how the movie has been received across the country. But how has the reception been from your peers who have come and supported you even before they saw the movie? Yesterday was the premiere. Even Rajnikant has seen the movie at his house. Well, what was most touching was we are people who are discerning. We are not people who look at the center of the frame. We are used to looking at the corners. Camera கொஞ்சம் அப்படி ஆடிச்சுன்னா எங்களுக்கு தெரியும்.
ஃபோக்கஸ் கொஞ்சம் போச்சுன்னா தெரியும். டயலாக் நான் சிங்க் ஆகி வந்ததுன்னா உடனே அங்கே தான் போகும். நிறைகளையும் பார்ப்போம்னா கூட குறைகள்லாம் பார்ப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம படத்தில் இந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறது ஒன்று, நிறை இருந்ததுன்னா நம்ம படத்துலையும் இந்த மாதிரி வரணுங்கிறது ஒன்று. அதனால் மற்ற ரசிகர்கள் போல் கை தட்டுறதோ இல்லை எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது ஒரு தன்னிலை மறந்த ஒரு உணர்வு தான் இருக்கும். ஆனால் நேற்று நான் அரங்கத்தில் நுழைந்த உடனே அவங்க எனக்கு கைத்தட்டல் கொடுத்தது எனக்கு கொஞ்ச நேரம் பேச வரல. ஏன்னா பியர்ஸ்கிட்டேருந்து கிடைக்கிறது, சக ஜீவிகளிடமிருந்து பாராட்டு கிடைப்பது என்பது ரொம்ப ரசிகங்கிறது வேற. இப்போ மேடையில் நின்று கொண்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒளி என் மேல் படுது, அவங்க இருக்கிற இடம் இருட்டாக இருக்குது, என் மேல் மட்டுமே ஒளி இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் பாராட்டுவதற்கான எல்லா தளங்களும் கொஞ்சம் உயர்த்தி வைக்கப்படுகிறது. அவர்களுடைய நுண்ணுணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் மேலே கொண்டு வரப்படுகிறது. ஆனால் என்னோடு என் மேடையில் இருக்கும் கலைஞர்கள் அதை அதே உத்வேகத்துடன் பாராட்டுவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் கூட இருந்தது. படம் முடிந்து வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வந்து என்னை கைகுலுக்கி பாராட்டியது ஒரு புது உணர்வாக இருந்தது. நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரித்திரத்தில், என்னுடைய சரித்திரத்தில், தமிழ் சினிமா சரித்திரத்தை பற்றி பேச எனக்கு அவ்வளோ அருகதை இல்லை என்றாலும் என்னுடைய வாழ்க்கை சினிமா சரித்திரத்தில் நான் ஒரு பாலச்சந்தர் சார் படங்கள்லாம் தணிக்கைக்கு போகும்போது கூட வாசலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் என்ன ஆகி வருதுன்னு. அப்போல்லாம் அது ஒரு பிரசவ நேரம் மாதிரி இருக்கும். ஆனால் என்னுடைய இந்த தணிக்கை ஏற்பட்ட அனுபவம் ஏதோ போடுறேன்னு தயவுசெய்து நினச்சிட வேண்டாம். ஏன்னா நானே பல முறை விமர்சனம் செய்திருக்கிறேன். நான் அவங்கள இந்த முறை நான் சமைத்ததை ருசி பார்த்ததாகத்தான் எனக்கு தோன்றியதே தவிர இதையெல்லாம் சமைக்காதீர்கள் அதெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லலை. அவங்க இதுக்கு மேலே ஒரு படி போச்சுன்னா அடல் சொல்லி கொடுப்போன்னு சொன்னாங்க. என்னை சார்ந்தவர்கள் வர்த்தக நண்பர்கள்லாம் வேண்டாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஏ வாங்கிக்கிங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஏன் சார் நல்லா இருக்கேன் முழு படம்னு கட் பண்ணுறதை தேவையான்னு கேட்ட முதல் சர்டிஃபிகேஷன் போர்டு. நாங்கள் முதல்ல சென்சார்னு சொல்லிட்டு இருந்தோம், தணிக்கைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த பேரே மாற்றிட்டாங்க. இட்ஸ் ஒன்லி கால்டு சர்டிஃபிகேஷன் போர்டு. அதுவே ஒரு பெரிய மாற்றம். அவங்கக்கிட்ட சென்சார் போர்டுன்னு சொன்னாலே இல்லை அது இல்லை என் பேர்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அது சின்ன வித்தியாசம்தான். கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படித்தான் இருக்க, ஒரு சீராக இருக்க வேண்டும், சமச்சீர் வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னமும் அதிக உத்வேகம், எல்லார் பார்வையும் எல்லார் குவிப்பும் இந்த ஒரு விவாதத்தை நோக்கி இருக்கிறது. இது என் நாடு என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னை தொந்தரவு பண்ணால் போயிடுவேன். ஏன்னா இது தாங்க முடியாது. என்ன மாதிரி இல்லை. நான் இப்போ சொல்கிறது வந்து வருத்தத்தில் சொல்கிறேன். அப்போ வருத்தத்தில் சொன்னேன், இப்போ கோபத்தில் சொல்கிறேன். விட்டுருங்க. என்ன மாதிரி கலைஞர்கள் அவங்க நாட்டுக்கு நல்லது தான் செய்வாங்க. அது சரித்திரம். பாருங்கள், கலைஞன் ஒரு ராயட்டை ஏற்படுத்தினாதான் கிடையவே கிடையாது. சரித்திரம் கிடையவே கிடையாது. யாரை நான் எப்படி தனியாக சொல்கிறது? இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு காவி சட்டைக்காரர் ஒரு குறை சொல்கிறாரு, காக்கி சட்டைக்காரர் ஒரு குறை சொல்கிறாரு, கருப்பு சட்டைக்காரர் நாளைக்கு ஒரு குறை சொல்வார், கட்சி இதெல்லாம் அப்புறம் வெள்ளை சட்டைக்காரர், இப்படி வண்ணங்கள் பச்சை சட்டைக்காரர். இது என்ன பச்சை சட்டைன்னா என்னன்னு முஸ்லீம்ஸ் கேட்டாங்க எங்கிட்ட. எங்களை சொல்கிற மாதிரி இருக்கேன்னு. ஐயா, மூவர்ண கொடியில் பாருங்கள், பச்சையும் ஒரு கலர், அவ்வளோ இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வந்து டிராகேட்டரியாக எடுத்துக்க வேண்டாம் என்று இந்த விவாதம் செய்தவர்களே இப்பொழுது படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதில் நான் இங்கே வந்து இவர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து பேசின பேச்சு வந்து I am very grateful to Pinarayi Vijayan, many other people, Achyutanandan sir and even DYFI people. They took it up as a cause and I was stunned and they took it up as a cause
And I thank all of them for being with us. It's only by accident that I'm wearing this color. சார் இந்த படத்தோட லொகேஷன் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஆதரவு படம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நீங்கள் உங்களை விட பெரிய பொட்டு வச்சவங்க இல்லை நாமம் போட்டவங்க இருக்காங்க. அதாவது நெத்தியில் நாமமும் பட்டையும் போட்டு இருக்கிறவங்க அவங்க வேற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? யார் மேலேங்க? இல்லை, அப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது திருப்பி வளர்க்காதீங்க. இல்லை, வேணாம், தப்பு. சார் இந்த படத்தோட லொகேஷன் பத்தி சொல்லுங்க சார். அமெரிக்கால இருந்து குண்டு போடுறப்ப அந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான லொகேஷனா இருக்கு. எங்கெல்லாம் போய் படப்பிடிப்பு நடத்திருக்கீங்க? படம் நடத்தினது இங்கே ஜேபிஆர் அவருடைய காலேஜ் வளாகத்தில் செஞ்சோம். அவருடைய பேருதவிக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய மகள் ரெஜினா அவர்கள் அந்த இடத்த அதை பூரா நாங்கள் ரணகளம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டோம். நாங்கள் அந்த இடத்த என்ன பக்கத்தில் தீயணைப்பு படையெல்லாம் ஏதோ பெரிய யுத்தம் நடக்குதுன்னு நினச்சிட்டாங்க வருவாங்க. பட் பர்மிஷனோடு தான் செஞ்சோம். அதனால் பதட்டம் இல்லாமல் போனது. இதற்கு நியூசிலாண்டிலேருந்து வந்தவங்க அந்த பாதுகாப்பாக அந்த வெடிமருந்துகளை எல்லாம் உபயோகித்தாங்க. சட்டப்படி தருவிக்கப்பட்ட துப்பாக்கிகள் எல்லாமே இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் ரொம்ப உழைப்பு பல டெக்னீஷியன்ஸோட. அதையெல்லாம் சொல்லி பெருமைப்படுற நேரத்துக்கு பதிலாக வேறு விவாதங்களில் ஈடுபடும் நிலைமை வந்து விட்டது. இது எப்பவுமே ஒரு பாலச்சந்திர அவர்கள் அரங்கேற்றம் எடுத்த பொழுது அது எப்படி நீங்கள் எடுக்க போச்சுன்னு சொல்லி பல பேர் திட்டினது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவ்வை சண்முகி படத்தில் எப்படி நீங்கள் என்ன யாரை கிண்டல் அடிக்கிறீங்க அப்படின்ற சொன்ன சில பிராமணர்களுக்கு அதில் பெருங்கோபம் வந்தது. ஒரு முறை முஸ்லீமுக்கு வருகிறது, ஒரு முறை கிறிஸ்துவருக்கு வருகிறது. நாங்கள் சொல்ல நினைப்பது எங்களுக்கு யார் மேலே அன்பு குறைவு கிடையாது. தேவர் சமூகத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் அதில் கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. கடைசி வரிகள் விமர்சனம்னு எடுத்துக்கிட்டால் அது விமர்சனம் தான். என் தம்பியை பார்த்து தலைவாரிக்க சரியான்னு சொல்கிறது விமர்சனம்னு எடுத்துக்கிட்டால் விமர்சனம். குளிச்சுட்டு வா தலைவாரிக்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே போகாதுன்னு சொல்கிறது விமர்சனமாக தம்பியை எடுத்துக்கிட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? ஆனால் அது பின்னால் ஒரு அக்கறை இருக்கிறது என்பதை தம்பி உணர வேண்டும். உணர்வான். கல்வியும் எங்கள் அன்பும் பரஸ்பரம் உள்ள அன்பும் வளர வளர இந்த சந்தேகங்கள் நீங்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு ஆதரவோ கருத்து தெரிவிச்ச விஷாலுக்கு நடிகர் சங்கம் நோட்டீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த விவகாரத்தில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறத முன்வராத நடிகர் சங்கம் உங்களுக்கு ஆதரவு கருத்து தெரிவிச்ச ஒரு கலைஞர் மீது நோட்டீஸ் அனுப்புறத மட்டும் முதல்ல நான் ஒன்று சொன்னேன். அன்பு நான் தருகிறேன், திருப்பி அது வருதான்னு கணக்கு புஸ்தகம் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. தம்பி விஷாலுக்காக வாதாட நான் தயாராக இருக்கிறேன். வாதங்களை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷப்படுவேன். இல்லைன்னா விஷால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். இப்போ தாங்கிக்குவார், பலசாலி அவர்ங்கிற நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். சார் இந்த விஸ்வரூபம் பார்க்கல இதே ஆர்டிஸ்ட் தான் கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை வேறு யாராவது இருப்பாங்களா? கதைப்படி அவங்க தானே, அதனால அவங்க தான் நடிக்கணும். இப்போ நான் என்னை விட சுயநலவாதி யாராக இருக்க முடியும்? இப்போ நல்லா ஓடிச்சுன்றதுக்காக வேறு நட்சத்திரங்களை போட்டு என்னுடைய படத்தின் நடிகர்கள் நாளைய நட்சத்திரங்கள் என்று சொல்லிக்கிறேன். அது நான் என்னுடைய திமிரில் சொல்லலை, செருக்கில் சொல்லலை, அவர்களுடைய திறமையை பார்த்து சொல்லுகிறேன். இல்லை ஜெயதீப் அலாவத்தில் நடிச்சிருக்காரு, அவரெல்லாம் இன்னும் அடுத்த கட்டத்தில் அவர் இது வெளிப்படும். ராகுல் போஸுடைய நடிப்பும் சரி. அதான் எங்களுடைய முயற்சி. அது நீங்கள் தான் சொல்லணும். இதே தொடர்ச்சி தான், இதே ஜானர் தான். You can take it as a formal announcement. விஸ்வரூபம் 2ஆம் பாகம் வரும். ஏன்னா என்ன கதை சொல்லி முடிக்கணும். அந்த you must give me the opportunity to completely tell my story as a storyteller. I think then you will understand how much I love everyone.
Last question. Apart from Vishwarupam 2, is there any other project that you are involved in? Yes, there is one we are working with Barry Osborne, and there's another I'm planning for Raj Kamal, which is called Moon in Tamil. That's a Tamil name because it makes sense only in Tamil. The equal Sanskrit equivalent will be Tra. சார் இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்து உங்களை உலக நாயகனா ஒவ்வொரு வெளிப்பாடு இப்போ இந்த சர்ச்சைக்கு அப்புறமா உலக நாடுகள் உங்களை வந்து உலக நாயகனை ஊர்ஜிதப்படுத்துறதை நீங்க உணர்றீங்க இந்த விஸ்வரூபத்துக்கு அப்புறமா? அந்த மாதிரி நம்ம இங்கேருந்து ஒரு ஏழை கூட தன் குழந்தையை கொஞ்சம் போது ராஜான்னு கொஞ்சுவாங்க. அந்த குழந்தையும் அதை நம்பிடக்கூடாது, கொஞ்சறவங்களும் அதை நம்பிடக்கூடாது. அந்த ஏழ்மை அப்படியே தான் இருக்கு. வெளிநாடுகள் இருக்கு. அடடே எவ்வளோ ஏழ்மையா இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாருன்னு பார்க்கறது தான். அதற்கு பேர் சுபிட்சம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அது ஒரு வாழ்த்து, அவ்வளோதான். நம்ம இனிமே தான் முயற்சி பண்ணணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஆஸ்கார் எப்பொழுது அப்படிம்பாங்க. ஆஸ்கார் அவங்க நாட்டுக்காக அவங்க படங்களுக்காக ஏற்படுத்திய ஒரு பரிசு. யாராவது அமெரிக்காவை பார்த்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு எப்போன்னு கேட்குறாங்களா? அமெரிக்காவில் இருக்கிற நடிகரை பார்த்து அடுத்து ஃபிலிம்ஃபேர் வாங்க எப்போ போகிறீங்கன்னு கேட்குறாங்களா? அப்படி கேட்குற நாள் வரணுங்கிறது தான் என்னுடைய கனவு. அதுதான் எனக்கு பெருமை. நேஷ்னல் அவார்டு, இந்தியாவில் நேஷ்னல் அவார்டு எப்போ வாங்க போகிறீங்கன்னு ஒரு அமெரிக்கன் நடிகரை யாருமே கேட்கறது இல்லை. ஆனால் இந்திய நடிகர்களை எல்லாம் ஆஸ்கார் அவங்க எப்போ வாங்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட். ISI வேற. சார் இப்போ முதல்ல டிடிஹெச்ல வெளியிடுற மாதிரியான புது முயற்சிகள் அடுத்தடுத்த படங்களையும் தொடருமா இல்லை இதுக்கு எதிர்ப்பு பார்த்து புது முயற்சிகள் கைவிட்டு எதிர்ப்பை பார்த்து ஒதுக்குற ஆளாக இருந்திருந்தால் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் நடிப்பதை நிறுத்தியிருக்கணும். ஏன்னா என்னுடைய பகுத்தறிவுவாதமோ என்னுடைய மனித நேயமோ அஞ்சாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. யாரையும் கெஞ்சாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி. சார் இந்த ஒரு படத்துல நீங்க வீழ்ச்சி கொண்ட விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் சார்? எதுங்க? இந்த ஒரு படம் மூலமா நீங்க அவேர்னஸ் ஆன ஒரு விஷயம். உங்கள் அன்பு. அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். பாக்கி ஜாக்கிரதையாக இருக்கேன், கெட்டிக்காரத்தனமாக இருக்கேங்கிறதெல்லாம் எல்லாம் அது ரொம்ப நாள் பலிக்காது. இந்த பலம் எனக்கு கொடுத்திருக்கும் பலம் தனியாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்க்கும்போது பல முறை கண் கலங்கிட்டேன். அதனால் இப்போ ஒத்திகையோட வந்திருக்கிறதுனால இங்கே கண் கலங்கலை. நான் அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். அதற்கு இந்த விபத்து, இந்த ஆபத்து, அதை எப்படி வச்சுக்கிட்டாலும் இதெல்லாம் எனக்கு இந்த தரிசனம் கிடைக்க ஒரு வாய்ப்பு. நான் கோவிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பார்க்கறதில்ல. அது இனிமேலும் வராது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தரிசனம் நான் கண்டேன். இதற்கு மேலே ஒரு ஆன்மீகம் இல்லாததாக நான் உணர்கிறேன். இதற்கு மேலே ஒரு பகுக்கப்பட்ட அறிவு இல்லை என்பதை நான் உணர்கிறேன். உங்கள் அன்பு எனக்கு புரிகிறது. அது நிஜம். அதில் மாயமில்லை, மந்திரமில்லை, பொய் சத்தியங்கள் ஏதுமில்லை, வரமில்லை. இந்த அன்பின் தரம் யார் கொடுத்த வரத்துக்கு நிகராகாது. எந்த சாமியோ கொடுத்த வரத்துக்கு நிகராகாது. இது நான் பார்க்கும் சொர்க்கம். இது போதும், வேறேதும் வரம் கேட்க தேவையில்லை. இது போதும், வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. நான் அதை உலகத்துக்கே சொல்கிறேன். நான் என்னை பொறுத்து என்னை சூழும் இந்த ஆழிசூழ் உலகத்தையே பார்த்து நான் சொல்கிறேன். சார், இரண்டாம் பாகம் இந்தியாவை மையக்கலமாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதம்ங்கிற பேரில் மாலைகான் குழுவெடுப்பு உள்ளிட்ட சம்பவங்கள்ல மாற்று தீவிரவாதிகள் ஈடுபட்டாங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் பதிவு பண்ணுவீங்களா? எல்லாம் இருக்கும். நான் இப்போ நான் உங்களுக்கு கதையை சொல்லி உங்ககிட்ட ஒப்புதல் கேட்க மாட்டேன் என்பது முடிவு பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்ககிட்ட கேட்டு சரியாக இருக்கான்னு பார்க்க, என் தவறாக இருந்தால் தணிக்கை குழு தவறு செய்யும். நல்லா இல்லைன்னா படத்தை ஓடாது. அது மாதிரி ஆயிருக்கு எனக்கு. சுமாராக தரக்குறைவாக எடுத்த படங்கள் சிலது ஓடாமலே போயிருக்கு. தரக்குறைவுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு என் டெக்னீஷியன் சொல்லலாம். ஏதோ ஒரு தரம் குறைந்தாலும் இதில் அதாவது உப்பு ஜாஸ்தியானாலும் உணவு கெட்டு போயிடுது இல்லையா? பாக்கி அதில் இருக்கிற புலால் நல்ல ருசியில் இருக்கும், அரிசி நல்ல ருசியில் இருக்கும். ஏதோ ஒரு சின்ன தப்பு, கை தவறி கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா விருந்தே கெட்டு போகும். அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு. அந்த விபத்துக்கு நான் தயார். அது நடக்காமல் தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் மற்றபடி இனிமேல் அந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க. இது இருக்குமா அது இருக்குமான்னு என்னை மட்டும் இல்லை, என்னுடைய சக கலைஞர்களையும் வெவ்வேறு சாதியினருக்கும் வெவ்வேறு மதத்தினருக்கும்
நான் சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்வது அதுதான். நாளைக்கு எனக்கு வேறு வண்ணத்திலிருந்து விமர்சனம் வந்தால் என்னை யார் இவர்கள் காப்பாற்றுவார்களா? காப்பாற்ற வேண்டாமா? அது ஒட்டுமொத்த சமுதாய சிந்தனை அல்லவா? ஆக நீங்க உங்களுக்கு எத்தனையோ கொலைகளும் கொள்ளைகளும் ரேப்பும் வெடிமருந்தும் வெடிகுண்டுகளும் சகோதர சண்டையும் இருக்கிறது. சென்சேஷனலைஸ் பண்ண சின்ன கலைஞர்களை வாழ விடுங்கள். அவர்கள் உங்கள் எதிரொலியாக இருக்க வாய்ப்புண்டு. நாங்கள் சமூகத்தின் கண்ணாடி தான். நாங்கள் வரைவது சித்திரம் போல் தெரிந்தாலும் நாங்கள் சமூகத்தை தான் பிரதிபலிக்கிறோம். எங்கள் கதைகள் எல்லாம் கிடைப்பது உங்கள் உலகத்திலிருந்து. நாங்கள் ஃபேரி டெய்ல்ஸ் எடுத்து மகாபாரதம் சொன்னா கூட அதிலும் உங்களுடைய பிரதிபலிப்பு இல்லாமல் போகாது. என் வாழ்நாளின் பதிப்பும் பாதிப்பும் இல்லாமல் போகாது. அதைத்தான் நான் சொல்றேன். எதுக்கு அவங்க பேரை சொல்லி உங்கள மாட்ட வேண்டாம். அதுதான் இங்க அந்த புது பழக்கம் தேவையா? அதுதான் நான் கேட்கிறேன். சரி, இப்ப நாம் எல்லாருக்கும் நன்றி. അതല്ലാതെ വേറെ എന്ത് പറയാനാ? My only request is let all the states of India have the same equipoise. I'm not pinpointing one state because the other states are also my brothers. I thank all of them. എനിക്ക് സഹായത്തിന് വന്ന എല്ലാവർക്കും നന്ദി. എനിക്ക് മാത്രമല്ല, ഇതുപോലെ ഏത് കലാകാരനും ഇത് സംഭവിച്ചാലും അതിന് സഹായിക്കേണ്ടത് ഈ സൊസൈറ്റിയുടെ കടപ്പാടാണ് എന്നുള്ളത് മാത്രം പറഞ്ഞുകൊണ്ട് ഇത്രയും കൂടുതൽ പ്രസംഗിച്ചതിന് മാപ്പ് ചോദിച്ചുകൊണ്ട് ഞാൻ നമസ്കരിക്കുകയാണ്.